ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சைக்கிள் தமிழா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நாளா நம்ம சேனல்ல வெயிட் பண்ணது R15 V4 தான். அதுவும் இந்த வண்டி தான், ரெட் கலர், தரமா இருக்கும். இதை பத்தி இன்னைக்கு டீட்டெயிலான ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது R15 V3. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இப்போ V4 லான்ச் ஆயிடுச்சு. தெரியாதவங்களுக்கு இது V4 அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க என்ன பார்த்தீங்கன்னா தெரியல, அதனால சொல்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெட் கலர் கைஸ். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து பிரைஸ் சொல்லிடலாம். சென்னை ஆன் ரோட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா R15 ரேட்டே 2,25,000 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இப்போ MTA 2,10,000, R15 ரேட்டு அதிகமாக தான் விற்கிறாங்க, ஒரு 155cc. ஆனாலும் நம்ம பசங்க R15 தான் வேணும், என்ன பிரைஸ் வித்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துறாங்க. சரி ஓகே கைஸ், இந்த V3லேருந்து V4 வந்தோடனே என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பெரிய அப்கிரேட் என்ன வந்து கேட்டிங்கன்னா, அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து Yamaha என்ன தான் லுக்ஸில் ஒரு தரமான லுக் V3 தந்திருந்தாலும் KTMல தான் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தந்திருந்தாங்க. டியூக்லையும் சரி, RCலையும் சரி. பட் V4ல தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க Yamaha. நெக்ஸ்ட் MTலையும் தந்துட்டாங்க. இப்போ நம்மளோட MT அங்கே நின்றுட்டு இருக்கு, அது உட்காந்துருக்காங்க பசங்கள்லாம். அது நம்ம MT தான், அது எடுத்திருக்கோம். போன வாரம் வீடியோ வந்திருக்கோம். சரி கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா V4. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு DRL சூப்பராக தந்திருக்காங்க. இவங்க வந்து இந்த கலர் ஒன்று ஒட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் MTல தர அதே ப்ரொஜெக்டர் லைட் தான் இதுலேயும் தந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா V3 விட இது கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. பட் என்ன கேட்டால் பவர் இன்னும் அதான் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இந்த பவரும் பத்தலை, எக்ஸ்ட்ரா எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், V4ல வந்து என்னடா V3 வந்து V4ல என்னடா அப்கிரேடுங்க வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் லுக் வந்து மாற்றிருக்காங்க. தெரியுதா? ஃப்ரண்ட் லுக்கு மாற்றிட்டு ப்ரொஜெக்டர் லைட்டு, அப்சைட் டவுன் ஃபோக்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் தான் வந்திருக்காங்க இந்த செக்மெண்ட், இந்த எடிஷன் பைக்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக் இப்படி தான் இருக்கும். லுக்ஸ் வைஸில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அப்சைட் டவுன் ஃபோக்ஸு, ப்ரொஜெக்டர் லைட்டு, அந்த LED. நெக்ஸ்ட்டு V3யை விட எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ்லாம் கொஞ்சம் சைட் ஃப்ரேம்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தனியாக தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியில் ஃப்ரேம்ஸு, லுக்ஸ் வைஸில் இதெல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்விங்காம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் தராங்க. இது தெரியுதா? இது வந்து பிளாக் கலரில் தான் தராங்க. பட் இதே R15Mல வந்து பார்த்தோம்னா இது வந்து சில்வர் கலரில் தருவாங்க. இந்த ஸ்விங்காம் வந்து சில்வர் கலர்ல தருவாங்க. அது கொஞ்சம் தனியா யூனிக்கா காட்டும். நெக்ஸ்ட் வேற என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, R15 V4லையும் R15Mக்கும் என்ன டிஃபரன்ஸ் வந்து கேட்டீங்கன்னா, கீர் வந்து பாத்தீங்கன்னா 5,000 கொடுத்து நம்ம தனியா இதுல குயிக் ஷிஃப்டர் மாற்ற மாதிரி இருக்கும். பட் R15Mல அவங்களே தந்துருவாங்க. பட் அதுக்கு சார்ஜஸ் அதில் ஃபில் ஆகிடும், அது வேற விஷயம். பட் அவங்களே தந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான ரேட் தான் அதில் இருக்கு, கரெக்டாக தான். நெக்ஸ்ட் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மாத்திருக்காரு, அதனால இது செம்ம குவாலிட்டியாவே இருக்கு. ஸோ இது உடையாது கைஸ், சூப்பர் மார்க்கெட் பாடி கிட்ட இது. ஸோ இது வந்து உடையாது, அதனால இதை பற்றி நான் எதுவும் பேச முடியாது இப்போ. நெக்ஸ்ட் Yamaha ஷோரூம் தரப்புல இருந்து என்னென்ன தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து V3க்கும் இதுக்கும் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸு. R15 பொறுத்த வரையும் குனிஞ்சுன்னு தான் கைஸ் ஓட்டணும். அது வந்து நீங்கள் வண்டி வாங்கும் போதே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இப்படி குனிஞ்சுன்னு தான் ஓட்டணும். ஸோ இப்போ நான் MT ஓட்டிட்டு இந்த வண்டி எடுத்தோன்னே அப்படின்னா அப்படியே எனக்கு வந்து MT நிமிந்தே ஓட்டிட்டு இதில் உட்காந்தவொன்னே ரொம்ப படுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் V3யை விட இது கொஞ்சம் ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் டியூக், NS, MT அப்படின்னு ஓட்டு இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்பவே குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் இது V3யை விட கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கைஸ் ஓனர்ஸ் எல்லாம். V3 ஓனர்ஸ் V4 எடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, V3யை விட சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கொஞ்சம் ஹைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா V3ல இருந்த மாதிரி இது கிடையாது. டிஸ்பிளே கன்சோல் மாத்திருக்காங்க, நிறையவே இதுல மாறி இருக்கு. RPM பாருங்க எப்படி போகுது, நியூட்ரல் இண்டிகேட்டரு, ABS லைட்டு. அப்புறம் இங்கே வந்து RPM வந்து அதிகமாக போகும்போது கீர் மாற்றும் போது எரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா VVA ஆன் ஆச்சுன்னா எரியும். நெக்ஸ்ட் ABS, நியூட்டரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் கால், மெசேஜ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷனல் கண்ட்ரோல்லாம் தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கைஸ். முக்கியமான இதெல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் V3யை விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கி இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பில்ட் குவாலிட்டிலாம் தரமாகவே இருக்கு. நான் V3 அளவுலாம் இல்லைன்னு சொல்லுவேன், V3 அளவுலாம் இல்லை. V3 வந்து நான் நல்லாவே ஓட்டியிருக்கேன். V3லாம் வச்சா நல்லா அமுங்க, அப்படியே அப்படி வச்சு நம்ம அமுங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே அமுங்கிறது தெரியும். பட் இதில் அப்படி இல்லைன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் அவ்வளோதான் கைஸ், ஒரு டெஸ்ட் போயிட்டு வந்துடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
நான் வந்து V4 இன்னும் ஓட்டல, V3 தான் நிறைய வாட்டி ஓட்டியிருக்கேன். V3 ஃபர்ஸ்ட் வாட்டி ஓட்ட போகிறோம். V4 ரொம்பவே மெலிசா இருக்குன்னு தான் சொல்லணும் வண்டி. ஐ மீன் ரொம்பவே வந்து ஃபேரிங்லாம் ரொம்பவே டைட்டாக இது பண்ணி தந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஆடி ரொம்ப குனிஞ்சு தான் கைஸ் இருக்கு, கண்டிப்பாக முதுகு வலி வரும். தேர்ட் கியரு கைஸ், பவர்லாம் வந்து சரியா இருக்கு கைஸ். கைஸ் அப்புறம் வந்து முக்கியமான இன்னொன்னுலாம் சொல்ல பாருங்களேன். எம்டி வந்து பாத்தீங்கன்னா 10 லிட்டர் தான் கெப்பாசிட்டி, ஃபியூல் கெப்பாசிட்டி. பட் வந்து R15 வந்து பாத்தீங்கன்னா 11 லிட்டர்ஸ், அதை விட 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் பவர் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 18.4 பிஹெச் பவர், 14 பாயிண்ட் சம்திங் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் எம்டியை விட இது வந்து பாத்தீங்கன்னா 1 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் அதாவது பாயிண்ட் கணக்குல இது வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து அதிகம். ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னு வண்டி ஏறுது. கைஸ் ஆனா நல்லாவே இருக்கு கைஸ், கார்னரிங்லாம் எம்டியை விட நல்லாவே இருக்கு. நான் அதான் சொல்றேன், நான் ஒரு எம்டி ஓனரு, எம்டியை விட இது ஒரு கார்னரிங்லாம் நல்லா தரமா கம்ஃபர்டபுளா இருக்கு. எப்படின்னா நம்ம உடம்புள்ள ஒரு அயன்மெண்ட், உடம்புள்ள எப்படி இருந்தா எப்படி இருக்கும், அவெஞ்சர்ஸ் அயன்மெண்ட், நம்மளோட இஷ்டத்துக்கு போனோம்ல அந்த மாதிரி எம்டியை விட நல்லா நம்ம இதுக்கு வளையுது வண்டி. அப்படியே இங்க பாருங்க, என்சைஸ் ஆகிருமோ என்சைஸ் ஆகுது. நான் ஒரு எம்டி ஓனர், நானே சொல்றேன் இது வந்து நீங்க எப்படியே உங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்ல அது இல்ல அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நான் என்ன சொல்றேன், அதுவும் பண்ணலாம் இதுலயும் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்றேன், அதை விட இதுல கம்ஃபர்டபுளா இருக்குன்ற அதான் உண்மை, ஃபேக்டர் தான். நீங்க ஏத்துக்கு தான் ஆகணும், ஏத்துக்க மனசு இல்லைனாலும் அதான் நெசம் அப்படின்வாங்களே அந்த மாதிரி. கைஸ் என்னடா வண்டிலாம் எல்லாம் திடீர்னு வேற எங்க நின்று கேட்டீங்கன்னா, வீடியோ எடிட் பண்ணும்போது பாக்குறேன், பார்த்தா வண்டி ஓட்டும் போது நிறைய பேசினேன், ஆனா கோப்ரோ கரெக்டான ஒரு பொசிஷன்ல இல்ல. ஸோ வண்டி கிளியரா தெரியல, மேல தெரிஞ்சுனுக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கு அதை பார்த்த உடனே. சரி கைஸ், நான் சொல்லாத விஷயம்லாம் இதுல சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா R15 வந்து பாத்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு கார்னரிங் பண்றதுக்குலாம். அப்புறம் நம்ம எம்டி இது ஒன்று நின்று இருக்கு, அதை விட 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா வந்து R15 பிடிக்கும். அப்புறம் பவரும் வந்து டார்க் அது வந்து கொஞ்சம் பாயிண்ட் கணக்குல இதை விட அது எக்ஸ்ட்ரா. ஓட்டை விட அது கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்லா வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டுறதுக்கும் சரி, கேப் அடிக்கிறதுக்கும் சரி, கார்னரிங் பண்றதுக்கும் சரி சூப்பரா இருக்கு. இந்த பொசிஷன் வந்து நார்மலா எப்படி இருக்கும், அது வந்து குனிஞ்சு ஓட்டினாலும் அதுல வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் என்னன்னா ஓட்டும் போது இந்த இடம் வந்து சரியான பிங்க் ஆகுது அந்த வண்டி. கைஸ் யாரோ பைக்கர் போனாங்க பாத்தீங்களா, இன்ஸ்டா 360 மாட்டி வச்சிருந்தாங்க இந்த இடத்துல, நம்மள பார்த்துட்டே போயிட்டு இருந்தாங்க. சரி ஓகே கைஸ், அப்புறம் வந்து முக்கியமான ஒன்று என்னன்னா, நான் வந்து விவோ அப்படியே இந்த இடத்துல போட்டு விடுறேன். அதாவது விவோ மொபைல் வந்து எல்லாருக்கும் இப்போ கோடு வந்துட்டு இருக்கு, ஓகேவா? அந்த கோடு வந்து விவோ சென்டர்ல போய் கேட்டேன், அவங்க ஃப்ரீயாவே மாத்தி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாருன்னா விவோல கோடு வந்துடுச்சு அப்படின்னா, சென்னையில இருக்கீங்க அப்படின்னா திருமலைவாயில இருக்கு, அங்க போய் மாத்திக்கோங்க. வேஸ்டா 12,000 ரூபாய் இல்லை மினிமம். ஃபர்ஸ்ட் காப்பி போட்டாலே, லோக்கல் செட் போட்டாலே 7,000 ரூபாய் ஆகுது, ஒரிஜினல் போட்டா 12,000. வேஸ்டா செலவு பண்ணாதீங்க, சர்வீஸ் சென்டர்ல ஃப்ரீயாவே மாத்தி தராங்கடா, புரிஞ்சுக்கோங்க கைஸ். அப்புறம் கைஸ் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னன்னா, R15 சரி இல்லை இந்த MT-15 சரி, நீங்க டயர் மாத்துறீங்க அப்படின்னா ஓனர் வந்து ஒன்று சொன்னாரு, அது கண்டிப்பா சொல்ல சொன்னாரு. ஏன்னா வெளியெல்லாம் டயர் மாத்துறீங்க அப்படின்னா வந்து அந்த ஏபிஎஸ் சரியா அவங்க ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய சென்சார்ஸ் வச்ச வண்டி இதெல்லாம். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட்ல இருந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ், நிறைய சென்சார்ஸ், ட்ராக்ஷனல் கண்ட்ரோல், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதுல வந்து அவங்க அங்க பண்ணும்போது வெளியே வந்து டயர் மாத்தினாராம் அவரு, ஷோரூம்ல மாத்தாம. அப்போ வந்து என்ன இருக்குன்னா, ஏபிஎஸ் மட்டும் காட்டாம டிசிஎஸ் ட்ராக்ஷனல் கண்ட்ரோல் வந்து ஆஃப்லயே இருந்திருக்கு, அது ஆன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபால்ட்டா இருக்கு, வெளியே மாத்தினா அந்த ஃபால்ட் வருது. ஸோ சர்வீஸ் நல்லா மாத்த தெரியும் அப்படின்னா மாத்துங்க, அப்படி இல்லைன்னா வந்து Yamaha ஷோரூம்ல விட்டு சர்வீஸ் பண்ணுங்க அதை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் வண்டி வாங்கும்போது அதான் சொன்னாங்க, என்னன்னா வந்து ஷோரூம்ல வந்து மாத்துங்க, நிறைய சென்சார்ஸ் வச்ச வண்டி, இது ஃபுல்லி லோடட் ஃபார் சென்சார்ஸ். ஸோ இந்த வண்டிலாம் வந்து ஷோரூம்ல மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் guys இந்த MT-15 வாங்கியிருக்காங்க, இதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு, அது என்னன்னு வந்து தெரியுமா உங்களுக்கு? இருங்க காட்டுறேன். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, புது வண்டி guys, எதுவுமே இல்லை, நான் எக்ஸ்ட்ரா எதுவும் கைட்டவும் இல்லை, எதுவும் மாடிஃபையும் பண்ணல, ஸ்டாக் வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கேன். எப்படி டஸ்ட் ஆகுது பாருங்க, மழை டைம் ஃபுல்லாவே அப்படியே மண்ணா இருக்கு. இந்த இடத்துல எவ்வளவு மண்ணு பாருங்களேன், அவ்வளவு மண்ணு ஆகுது. இத்தனையும் நான் எதுவுமே மாடிஃபையே பண்ணல, ஃபுல்லா ஸ்டாக் இந்த வண்டி. அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு மழையில ஓட்டினா இந்த வண்டி எப்படிலாம் இதாகுதுன்னு சொல்லிட்டு. நான் இன்னும் ஒரு ரேடியேட்டர் கார்டு போடல, எதுவுமே பண்ணல. ஆனா பாத்தீங்கன்னா மட்கார்டு கூட கைட்ல இவ்வளவு சேர் ஆகுது. சரி கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டா தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் கரெக்டா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதனா சொல்லணும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கான பதில் உங்களுக்கு சொல்றேன். அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை பை.